இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். சரிங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு மீன் தொட்டி எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. அவங்க அமைச்சு கொடுத்த மீன் தொட்டிக்கு வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு மீனுக்கு தீனி கொடுக்கணும், எந்த அளவுக்கு தண்ணி மெயின்டைன் பண்ணணும், அந்த இது எங்களுக்கு சொல்ல. தண்ணி உங்களோட தொட்டிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தொட்டி நல்லா இருக்குது. டேங்க் எனக்கு அந்த மீனும் என்ன அதுக்கு காயிலா வரும் எதுன்னு எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. உங்களை பார்த்த மாதிரி தான் இந்த டேங்க் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மீன் பண்ண உங்களுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. வந்து மீன் வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பண்ணையும் தொட்டியும் முதல்ல அமைச்சு கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியான செட்டப்பு, சரியான கட்டமைப்பு, நல்ல பொருட்களை கொண்டு நீங்கள் பண்ண அமைக்கணும். அமைச்சதுக்கப்புறம் அதில் எப்படி மீன் வளர்ப்புன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு தொழில் வரணும் போது உங்களை சொல்லிக் கொடுக்கணும். சரியாக வந்து வெறும் ஆசை வார்த்தை மட்டும் கூறிட்டு நம்ம வந்து பண்ணை வந்து அமைச்சு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா பெரிய நஷ்டம் தான் அது நம்மளுக்கு ஏற்படும். இங்கே நிறைய பேர் வந்து மீன் பண்ணி அமைக்கிறாங்களே கண்டி சரியான ஒரு முறை தெரியல உங்களுக்கு வந்து. எப்படி ஒரு பண்ணை அமைக்கணும், எப்படி மீன்களுக்கு தீவனம் தரணும். அந்த காலத்தில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வெறும் மீன் தண்ணியில் எடுத்து மீனை விட்டாங்க, அதுக்கு ஏதோ தவிடு புண்ணாக்கு இது மாதிரி கொடுத்தாங்க, அது வளர்த்தாங்க, வருஷங்களும் வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சு. சரியான காற்று, சரியான தீவனம், ஒரு இடத்துல அதிகமான மீன் வளர்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பயோஃப்ளாக் முறையில் வந்து தொட்டி இதுக்கு முன்னாடி போட்டு கொடுத்தாங்க ஒருத்தவங்க. அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, வேறு எதுவும் தொட்டி போட்டு கொடுத்ததுக்கும் நம்ம புதுசாக தொட்டி அமைச்சு கொடுத்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். மீன் வளர்ப்பு இதுக்கு முன்னாடி அவங்க என்ன கற்றுருக்காங்க, அதாவது பண்ணதுக்கு முன்னாடி அமைச்சு கொடுத்தவங்க என்ன அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்றது தெரியல நம்மளுக்கு. அவங்ககிட்ட மீன் வளர்ப்பை பற்றி நம்ம கேட்போம், என்ன மாதிரி விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பண்ணை அமைச்சு கொடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன நாலேஜை கெயின் பண்ணியிருக்காங்க, எப்படி மீன் வளர்ப்புள்ள அவங்க போயிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். என் பேர் சோமசுந்தரம் சார், தாழம்பட்டு. எங்களுக்கு வந்து மீன் வளர்க்குறதுக்கு நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். சரிங்க. அவங்க வந்து எப்படின்னா ஒரு மீன் தொட்டி எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. அவங்க அமைச்சு கொடுத்த மீன் தொட்டிக்கு வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு மீனுக்கு தீனி கொடுக்கணும், எந்த அளவுக்கு தண்ணி மெயின்டைன் பண்ணணும், அந்த இது எங்களுக்கு அதை சொல்ல. தண்ணி ஒரு 2.5 அடி தண்ணி நிற்கணும்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த 2.5 அடியில் தீனி லெவல் வந்து எங்களுக்கு சொல்லவே இல்லைங்க சார். நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு நாளைக்கு தீனி கொடுக்கணும்னா ஒரு டப்பாவில் ஒரு 1/2 கிலோ தீனி நாங்கள் மட்டும் கூட்டிகிட்டு போவோம். நீங்கள் சொன்னது வந்து தீனி இந்த மீன் அளவு எத்தனை கிராம் இருக்கு அதை கணக்கு பண்ணி தான் நம்ம தீனி அதுக்கு கொடுக்கணும்னு எங்ககிட்ட அவங்க சொல்லலை. ஏன்னா நீங்க வந்து எங்களுக்கு அதை சொல்லியிருக்கீங்க. உங்களோட தொட்டிக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தொட்டி. ஏன்னா தண்ணி வெளியில் அவுட்லெட் பண்றது தண்ணி வந்து எங்களுக்கு சின்ன ஹோல்ஸ் போட்டு அவங்க செஞ்சு கொடுத்த ஹோல்ஸ் இதில் எனக்கு தண்ணி வெளியில் அவர்கிட்ட நான் கேட்டது இதில் போகுமான்னு கேட்டதுக்கு போகும்னாங்க. ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிற இதுக்கு நல்லா இருக்குது டேங்க். எனக்கு அந்த மீனும் எப்படி என்ன அதுக்கு காயிலா வரும் எதுன்னு எங்களுக்கு அதை பற்றி எதுவுமே சொல்லிக் கொடுக்கல. ஆனால் நாங்கள் மீன் சாவுதுன்னு மீன் சாவுது அவ்வளோதான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இவங்க சொன்ன பிறகு எனக்கு இந்த மீனுக்கு இந்த மாதிரி தீனி இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். நம்ம தீனி அதிகமாக கொடுத்தாலும் அதை சாப்பிட்டுட்டு இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னதை வச்சு இப்போ தான் எனக்கு இந்த உங்களை பார்த்த பிறகு தான் இந்த டேங்க் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஓகே சார். இப்போ வந்து மீன் பண்ண உங்களுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. வந்து ஒரு மீன் வளர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா பண்ணையும் தொட்டியும் முதல்ல அமைச்சு கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியான செட்டப்பு, சரியான கட்டமைப்பு, நல்ல பொருட்களை கொண்டு நீங்கள் பண்ண அமைக்கணும். அமைச்சதுக்கப்புறம் அதில் எப்படி மீன் வளர்ப்புன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு தொழில் வரணும் போது உங்களை சொல்லிக் கொடுக்கணும். சரியாக வந்து வெறும் ஆசை வார்த்தை மட்டும் கூறிட்டு நம்ம வந்து பண்ணை வந்து அமைச்சு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னா பெரிய நஷ்டம் தான் அது நம்மளுக்கு ஏற்படும். சார் இப்போ எனக்கு இந்த டேங்க்ல ஸ்லோப் வைக்காத எனக்கு அப்படியே ஃப்ளாட்டாக வச்சிருந்ததால தண்ணி வெளியில் எங்களால் தண்ணி வெளியே கொண்டு போக முடியல. அந்த தண்ணி வந்து எங்களால் வந்து எப்படின்னா அது தண்ணி கெட்டு போய் ரொம்ப மீன் தான் இறக்க ஆரம்பிச்சு சார். இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்லோப் வச்சு அழகாக போட்டு கொடுத்து தண்ணி எனக்கு ஓப்பன் பண்ணோடனே தண்ணி ஃபுல்லாக வெளியில் போகுது. ஆனால் அவங்களுக்கு வந்து எனக்கு 1 அடி தண்ணி இருக்கும். நாங்களே பக்கெட்டால் மொண்டு வெளியில் ஊற்றினா அது நீங்கள் புதுசாக போட்டு ஸ்லோப் வச்சு போட்டது அந்த தொட்டி ஃபுல்லாக க்ளீனாக ட்ரை ஆகி க்ளீனாக தண்ணி வெளியே வந்து பிடிச்சி சார். அதுதான் எங்களுக்கு இந்த தொட்டிக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதான் இது அது நாங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் சார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டி இதுக்கு முன்னாடியே அவங்க நிறைய இடத்துல அமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த தொட்டியில் நாங்கள் போய் நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லா தொட்டிலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கும், தண்ணி எதுவும் ஃபுல்லாகவே எம்டி ஆகாது. ஏதோ ஒரு கடமைக்குன்னு பண்ணை அமைச்சு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அவங்க இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மீன்களையும் திருப்பி அவங்க வாங்கிப்பாங்க. ஒரு பைபேக்னு ஒரு ஆப்ஷன் அவங்க வச்சதுனால எல்லாருமே அதை பண்றதுக்கு தயாரானாங்க. அதனால தான் சார் இப்போ நாங்கள் மெயினாக வந்து காரணம் நாங்கள் இந்த மீனெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதை வச்சு தான் அவங்க கிட்ட போகும்போது அவங்க அதை பற்றி திருப்பி அதில் என்ன ஆச்சு எதுன்னு எங்ககிட்ட இவ்வளோ சைஸில் இருக்குது அதை பற்றி அவங்க திருப்பி எங்ககிட்ட ரிட்டன் கேள்வி கேட்கல. இந்த மீன் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அதுக்கு என்ன தீனி கொடுக்குறீங்க, அதை பற்றி எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. நீங்கள் வந்து மீன் வந்து இப்படி தான் இது கொண்டு போகணும்னு நீங்கள் ஒரு சில தீனி அதனோட இதெல்லாம் கொடுத்ததால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இது பேர் என்ன சார்
டெஸ்ட் கிட்ட டெஸ்ட் கிட் இதெல்லாம் வந்து அவங்க எங்களுக்கு காட்டுறதே இல்லை சார். இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணோம், இதில் வந்து எந்த அளவுக்கு இதை டெஸ்ட் பண்ணால் இந்த லெவலுக்கு காட்டும் கரெக்டாக. நம்ம அது எதில் ரெட் வந்தால் பேடு கூட்டுன்னு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் அவங்க இந்த கிட்டில் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை சார். இந்த இது போல தனி டெஸ்ட் பண்ணது உங்களுக்கு எதுவுமே இல்லை சார், இல்லை சார், எதுவும் கொடுக்கல. ஆனால் நீங்கள் வந்து இந்த கிட்டு இந்த இதெல்லாம் எப்படி தண்ணியில் எவ்வளோ உப்பு இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி தான். அவங்களாம் இதை பற்றி எங்களுக்கு சொல்லவே இல்லை சார். சொல்லவே இல்லை எங்களுக்கு. நீங்கள் உங்ககிட்ட வந்ததால் எங்களுக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, தண்ணியில் உப்பு இருக்குமான்னு நீங்கள் சொல்லி தான் தெரியும் சார். நாங்கள் வந்து தண்ணி தொட்டியில் மீன் விட போகிறோம், தண்ணி விட்டுட்டோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது. தவிர நீங்கள் வந்து தான் தண்ணியில் உப்பு இருக்குது, அது நம்ம உப்புனோட லெவல் பார்க்கணும், ஆக்சிஜன் லெவல் பார்க்கணும், இதில் உள்ள ஆக்சிஜன் இருக்கு இந்த பாயிண்ட் அளவுக்கு இருக்கணும், 0.7 வரைக்கும் ஆக்சிஜன் இருக்கணும் அப்படி நீங்க சொல்லி தெரியுது. நாங்க இதை பத்தி நாங்க என்ன பண்ணுவோம், மோட்டர் போட்டு விடுவோம், தண்ணி ரொம்ப இடுதுன்னா மோட்டர் நிறுத்துவோம், அப்படிதான் நாங்க மீனை வளர்த்துட்டு இருந்தோம் சார். ஆனா நீங்க வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு அதுல உப்பு இருக்கிற கண்டிஷன் லெவல் செக் பண்றது, இந்த ஆக்சிஜன் லெவல் செக் பண்றது, இந்த கிட்டு வச்சுதான் எங்களால கண்டுபிடிக்க முடியுது. அது எங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டா இருக்கு சார். இது எங்களுக்கு சார் இப்போ உங்க மீன்கள் பார்த்தீங்கன்னா நீங்க இவ்வளவு நாளா வந்து இந்த தொட்டியில வச்சிருந்தீங்க, எத்தனை மாசமா வச்சிருந்தீங்க, எவ்வளவு நாளா வச்சு மீன்? இது மீன் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மாசமா தொட்டியில் இருக்கு சார். 10 மாசம் இருக்கு? 10 மாசம் சார். ஐயோ, என்ன சொல்றீங்க, எவ்வளவு நாட்களா வச்சிருக்கீங்க? 10 மாசம் சார். மீன் என்ன கிராம் வளர்ந்துருக்கு உங்களுக்கு? இது வரைக்கும் செக் பண்ணதே இல்லை சார். நீங்க சொல்லி தான் செக் பண்ண போறேனே நாங்க. ஏன்னா மீன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி போங்க என்ன சைஸ்ல விட்டீங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்க 10 மாசம் ஆகுது சொல்றீங்க. உங்க மீன்களுடைய ஆவரேஜா ஒரு வெயிட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் சைஸ்ல இருந்து இருக்கும் மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 100 கிராம் வரைக்கும் இருக்கு. அப்ப சரியான ஒரு பராமரிப்பே இல்லை, தீவனம் தரும் முறையும் சரியில்லை. இல்லை சார், ஏன்னா தீவனம் வந்து எப்படி நாங்கள் அதான் சொல்கிறேன், நாங்கள் மட்டும் எடுத்துன்னு காலையில் வெடிஞ்சமா தீனி போடணும், ஈவினிங் ஆனால் நாங்கள் தீனி போடுறோம். அந்த இவ்வளோதான் லெவலு, அதுக்குன்னு எங்களுக்கு லெவல்லாம் தெரியாது சார். இந்த தொட்டிங்களை எவ்வளோ மீன் குஞ்சு விடணும் உங்களுக்கு தெரியுங்களா? முதல்ல தெரியாது சார். எவ்வளோ தண்ணி வைக்கணும் உங்களுக்கு தெரியுங்க? தெரியாது. அவங்க சொன்னது வந்து எங்கிட்ட வந்து 2 அடி தண்ணி இருந்தால் போதும்னு சொல்லி 2 அடி தண்ணி இருந்தால் போதும்னாங்க. சரி, அதனால நாங்கள் அந்த 2 அடி தண்ணி எடுத்து வச்சுட்டு வந்தோம். ஓகே ஓகே சார். ரெண்டாவது ஏரேஷன் மோட்ரு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஏரேஷன் மோட்டர் வச்சிருக்காங்க, அதில் காற்று எப்படி வந்துச்சு, இதுக்கு எப்படி காற்று சார்? அது சிலிக்கான் ஓஸ் போட்டு சின்ன ஓஸில் போட்டு வச்சுருந்தாங்க. நான் போடும் போதே கேட்டேன், இதில் வந்து மடங்கும் தம்பி, இது எப்படி போடணுமா? இல்லை இது ஒர்க் ஆகும், நீங்கள் இது அப்போ இருக்குன்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது கொடுத்து ஒரு வாரத்தில் அந்த திருப்பி அந்த ஓஸ் நம்ம பெண்டாகி இப்போ நான் இவங்க போடும்போது கேட்டேன், உங்ககிட்ட கேட்டதுக்கு இந்த ஓஸ் தான் அது வரும், இதில் யார் நான் அப்பயும் அவங்க நீங்கள் போட்ட ஏர் பார்த்த பிறகு எனக்கு நல்லா இருந்தது. இந்த ஏர் போகிற இதெல்லாம் பார்த்ததுக்கு அது வந்து சின்ன ஓஸில் போட்டதால எங்களுக்கு அது யார் இல்லை, அது சரியில்லை. அது சொல்லி சும்மா ஒரு ஏதோ கடமைக்குன்னு வந்தாங்க, வந்து செஞ்சுட்டு காசை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம் சார். எனக்கு வந்து இது எப்படின்னா, இது அவங்க செஞ்சு வச்சு இப்போ உங்ககிட்ட நான் வந்து உங்கள் இடத்துல வந்து அதெல்லாம் பார்த்த பிறகு தான் எங்கள் வீட்டிலேயே செய்யலான்னு நான் ஒத்துக்கினது. ஃபஸ்ட்டு இது வேணா எதாவது க்ளோஸ் பண்ணிட்டு வேலையை பார்க்கும் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் அங்கே நான் உங்கள் இடத்துல வந்து நான் அதெல்லாம் பார்த்த பிறகு தான் சரி பரவாயில்ல, நம்ம இந்த தொட்டியில் எல்லாம் நம்ம செய்யணும், தொட்டி போட்டே செய்யணும்னு சொல்லி தான் நான் இதை ஒத்துக்கினதே சார். இந்த தொட்டி அவங்கக்கிட்ட வந்து அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொன்ன அந்த கிட்டு, இந்த எப்படி செக் பண்ணணும், தண்ணி லெவலில் பார்க்கணும், எவ்வளோ தண்ணியில் எவ்வளோ உப்பு இருக்குது, ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சொன்னதை வச்சு தான் எனக்கு நான் சம்மந்தப்பட்டு ஆசைப்பட்டு இதை ஒத்துக்கினேன் சார். நம்பிக்கை இதுல ஃபர்ஸ்ட் வானா இது நம்ம ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இதை விட்டுடுவோன்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களை பார்த்த பிறகு வந்து உங்க இடத்த வந்து பார்த்த பிறகு இது எனக்கு பிடிச்சிருக்கு சார். அதனால இந்த 2வது தொட்டியை நான் அமைக்க சொல்லுவேன். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து மீன் பண்ணை அமைக்கிறாங்களே கண்டி, சரியான ஒரு முறை தெரியல உங்களுக்கு வந்து. ஆமா சார். எப்படி ஒரு பண்ணை அமைக்கணும், எப்படி மீன்களுக்கு தீவனம் தரணும். அந்த காலத்துல ட்ரெடிஷனல் மெத்தட்ல வெறும் மீன் தண்ணியில் எதுவுமே மீனை விட்டாங்க, அதுக்கு ஏதோ தவிடு புண்ணாக்கு எதுவுமே கொடுத்தாங்க, அது வளர்த்தாங்க, வருஷங்கள்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நிறைய டெக்னாலஜி வளர்ந்துச்சு, சரியான காற்று, சரியான தீவனம், ஒரு இடத்துல அதிகமான மீன்கள் இருக்கலாம். இங்கே நிறைய பேர் பண்ணை கூட்ட செய்யலாம் சரிங்க, பயவில் தொட்டி செய்யறவங்களும் சரிங்க, சரியா தொழில் அவங்களுக்கு பண்ண தெரியல. ஏன்னா அவங்க கற்றுக்காம நான் மீன் வச்சேன் எனக்கு வரல, இது நஷ்டமான தொழில், ஃபெயிலியரான சிஸ்டம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இது ஒரு ப்ரூவன் மெத்தட், எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்துச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மானியம் தராங்க. இது ஒரு ஃபெயிலியர் மெத்தட் வந்து இதுக்கே மானியம் தர போகிறாங்க. அப்போ இது சரியா பண்ண தெரியல, இங்கே இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க சரியா கற்றுக் கொடுதில்ல. இப்போ இந்த மாதிரி பண்ணையை வந்து கண்டாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. மீன் வளர்ப்பு உங்களுக்கு கேட்டால் எதுவும் சொல்லவும் தெரியல. இது போல எப்படி தொழில் பண்ண முடியும்?